இது எல்லாமே தனித்தனின்னு நினைக்கிறோமோ அப்பவே இவைகள் எல்லாவற்றின் மீதும் ஆசையோ அச்சமோ உருவாகும். அந்த ஆசையோ அச்சமோ துக்கத்திற்கான விதையாக மாறிவிடும். அதிலிருந்து எத்துணை விதமான துக்கங்கள் உண்டோ அத்துணையும் நடக்க துவங்கும். ஆனா இவைகள் எல்லாமே ஒரு சக்தியிலிருந்து வெளிப்படுகின்றது, ஒரு சக்தியில் ஒடுங்குகிறது என்ற சத்தியம் சூக்ஷ்மம் புரியும் பொழுது வாழ்க்கையின் ஆழமான உணர்வு மலர்ச்சிகள் நமக்குள் நிகழத் துவங்கும். இங்க ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை இறைவன் சொல்கிறார். தனித்தனியாக வாழ்வதை போன்று தோன்றுகின்ற இந்த எல்லாமே